அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்களுடைய இடஒதுக்கீடு தியாகி சேலம் சிவதாபுரம் குப்புசாமி அவருடைய வாரிசுகளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கின்றோம். இது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றிருக்கின்றோம். குப்புசாமி அவர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 21 தியாகிகள் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான தியாகிகள் அவருடைய குடும்பங்களுக்கு. அரசிடம் பல கோரிக்கைகள் வைத்தோம். ஆனால் அரசாங்கம் இந்த தியாகிகள் குடும்பத்திற்கு ஓய்வூதியம், அதாவது பென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த பென்ஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். இன்னைக்கு ஒரு தியாகி குடும்பம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் தொகையில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பம் ஆயிடுச்சு. ஆனா அவங்கள பேர் நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் நாங்க இது என்ன நினைவு இது கட்டுவோம், மணிமண்டபம் கட்டுவோம். அதெல்லாம் கட்டி நாங்க கேட்கறது கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. 10% நாங்க அது ரத்து பண்ணிட்டாங்க. அது எல்லாம் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனா நாங்க கேட்டது 10% கேட்கல. நாங்க கேட்டு 20% கேட்டோம். அப்புறம் 15, 14 அப்புறம் வழியில சரி முதல் கட்டமா கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பண்ணிருந்தோம். கடந்த ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க. அப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க. எல்லாம் நடந்ததுல உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன தேவைன்னா கணக்கெடுப்பு நடக்கும். சென்சஸ் கிடையாது, சர்வே. முதலமைச்சர் சொல்றது நாங்க சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறதுல அதுலதான் பண்ண முடியும். அப்ப பீகார்ல எப்படி பண்ணாங்க? பீகார்ல சர்வே பண்ணாங்க. சர்வே எடுத்தது செல்லும் என்று பீகார் உயர் நீதிமன்றம் அவங்க அது தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமும் அந்த எடுத்த சர்வே ரத்து பண்ணல, அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. எடுத்த விதம் சர்வே ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கொடுத்த இடஒதுக்கீடு அதுல ஏதோ தடை பண்ணிருக்கிறாங்க. அதுவும் சரியாயிடும், போ சரியாயிடும். கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க, ஒரிசால எடுத்துட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாம எடுத்துட்டு போறாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, பஞ்சாயத்து தலைவருக்கும் சர்வே எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. அப்ப முதலமைச்சருக்கு இருக்காதா? இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. சமூக அநீதி. இது ஸ்டாலின் அவர்கள் செய்யலன்னு வச்சுக்கோ, திமுகவுக்கும் சமூக நீதி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. தகுதி இல்லாத ஒரு கட்சி திமுக. சமூக நீதி பத்தி பேசக்கூடாது. ஏன்னா சமூக அநீதி வழங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எங்களுடைய உரிமைகள் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இங்க இவருடைய உரிமையை மத்திய அரசுக்கு தாரவாத்து கொடுக்கிறார். என்ன பயம் ஸ்டாலின் அவர்களுக்கு? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் கணக்கெடுப்பு நடத்த என்ன பயம்? பயப்படுறீங்களா? எடுத்துட்டு போங்க. யாருமே தடை பண்ணலையே, நீதிமன்றம் தடை பண்ணல, யாருமே தடை பண்ணல, மத்திய அரசு தடை பண்ண போறது கிடையாது. மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஊர்ல இருந்து வந்த உடனே எடுக்கணும். கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்டதாலும் அங்க சட்ட விதிமுறைகள் சரியா பின்பற்றாதனால தான் ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை இவங்க சொல்றாங்க. அதாவது 7 காரணங்கள் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணுச்சு 10%. அது உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு நாங்க எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போறப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நீதியரசர் நாகேஸ்வர அவர்கள் தீர்ப்பின்படி அந்த 7 காரணங்கள்ல 6 காரணம் தவறான காரணங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார். ஒரு காரணம் மட்டும் செல்லும். அந்த ஒரு காரணம் என்ன? தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி இடஒதுக்கீடு கொடுங்க. உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, கொடுக்கலாம், முழுமையா கொடுக்கலாம். ஆனால் அதில் 115 சமுதாயம் இருக்கிறது. அதுல மற்ற சமுதாயங்களுக்கும் என்ன நிலையில இருக்கிறாங்க அந்த நியாயப்படுத்தி, ஒண்ணு மக்கள் தொகை மட்டும் கிடையாது, சமூக பிந்தைய நிலை, பாப்புலேஷன், சோசியல் பேக்வர்ட்னஸ், ரெண்டும் கலந்து சேர்ந்து அதை நியாயப்படுத்தி கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அதனால எங்கேயுமே யாரும் கொடுக்க கூடாது அப்படிலாம் இல்லை. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்கிறாங்க. 2022 ஜனவரி மாதம் போட்ட ஜிஓ, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திமுக அரசு போட்ட ஜிஓல இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு 68 பேராகிராஃப் 73 68 பேராகிராஃப் போட்டுதான் ஜிஓ போட்டிருக்காங்க. அதுல உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்றது அதுதான் போட்டிருக்காங்க. அது போட்டுட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி இப்போ இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆளக்கூடியது திமுக அப்படின்னு கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு. குறிப்பா சமூக நீதியை வலியுறுத்தி பேசக்கூடிய திருமாவளவன் அந்த கூட்டணியில தான் இருக்கிறாரு. மற்ற கட்சிகளோட அழுத்தம் எந்த அளவுக்கு திமுக இருக்குன்னு நினைக்கிறேன்?
அது திமுகவுக்கு சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது. மற்ற கட்சிகளை பத்தி நான் அதாவது அவங்களுக்கு சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா திமுகவை அவங்க வலியுறுத்தணும். வலியுறுத்தி இது வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரச்சனையும் சொல்லு. இப்போ இதுல இன்னொரு இஷ்யூ என்னன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்துல 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்துடுச்சு. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. அதற்கு என்னைக்கு வேணா வரும், உச்ச நீதிமன்றத்தில் வரும். வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க. 69 விழுக்காடு ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி கலைஞ்சிடும், உறுதியா கலைஞ்சிடும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமா பதட்டமா ஆயிடும். ஏன்னா இது இடஒதுக்கீடு சாதாரண இடஒதுக்கீடு 69 விழுக்காடு. இது கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நமக்கு அடுத்த போராட்டங்கள் மூலமா கிடைச்சிருக்குது. இத எப்படி இது காப்பாற்றணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும். காப்பாத்தி அது நியாயப்படி ஜஸ்டிஃபை பண்ணும். உச்ச நீதிமன்றத்தில் பாரு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. 69 விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்த சமுதாயம், சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சாதான் 69 விழுக்காடு நம்ம நிலைநாட்ட முடியும். இல்ல நிரூபிக்கலன்னா ரத்து பண்ணிடுவாங்க. இது அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் வேணுமே பண்ணாம இருக்கிறாங்க. அது திருப்பி நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது 69 விழுக்காட்டுக்கு நமக்கு இப்ப ஆபத்து வந்திருக்கிறது, இந்த கத்தி தொங்கிட்டு இருக்குது. அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க, உடனே நடத்துங்க, நடத்திதான் காப்பாற்ற முடியும், வேற எந்த வகையிலும் காப்பாற்ற முடியாது மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அது கண்டுக்கிற மாதிரி தெரியல எனக்கு. நிச்சயமா வைக்க போறோம். நம்ம அன்னைக்கே நான் சொல்லியிருக்கிறேன், இது சம்பந்தமா சென்னையில நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன். நான் ராசி மணல் திட்டம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு எல்லையில ஒரு 64 டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு கொண்ட ஒரு அணை கட்ட வேண்டும். இது காமராஜர் அவர்கள் 1961 அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்கிறார். அப்பவே கட்டிட்டு, ஆனா 62 காமராஜ் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே கிடப்புல போடப்பட்டது. ஆனா இப்ப நாம மேகதாது நாங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்தா நாங்க ராசி மணல் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு கர்நாடகா சொல்லிட்டு இருக்கு. அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா மேகதாது கட்டினாங்கன்னா தமிழ்நாடு ஒரு சொட்டு தண்ணி வர போறது கிடையாது. இல்ல அன்னைக்கு நான் ஒரு யோசனை சொன்னேன். அன்னைக்கு என்ன விவசாயிகள் பார்த்தாங்க ஒரு யோசனை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என் கட்சி கருத்து கூட கிடையாது. தனிப்பட்ட கருத்து என்னன்னா, முல்லை பெரியார் அணை எப்படி இருக்கும், 999 வருஷம் முல்லை பெரியார் லீஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த அணை நாங்க தான் அதை கட்டிட்டு, வெள்ளக்காரன் கட்டிட்டு அந்த அணை லீஸுக்கு தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. 999 வருஷம் அது நாங்க நம்முடைய அணை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே போன்ற நிலை மேகதாது தமிழ்நாடு நாங்களே கட்டிக்கிறோம். எங்களுக்கு 999 வருஷம் லீஸ் கொடுங்க, நாங்களே கட்டிக்கிறோம், நாங்களே அது நிறுவனம் செஞ்சுக்கிறோம். நாங்க உங்களுக்கு 20 டிஎம்சி தண்ணி கொடுக்குறோம். ஆனா எங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும். இது என்னுடைய தனிப்பட்ட யோசனை. அப்படி இருந்ததுன்னா நாங்க கட்டிக்கிறோம். உங்களுக்கு என்ன தண்ணி வேணும், பெங்களூர் தண்ணி வேணும், அதான் நாங்க நீங்க கேட்கறது 5 டிஎம்சி, நாங்க உங்களுக்கு 20 டிஎம்சி கொடுக்குறோம். ஆனா நாங்க கட்டி மேட்டூர் மாதிரி நாங்க ஆபரேட் பண்ணிக்கிறோம். கர்நாடகா நம்பவே முடியாது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு மதிக்கிறது இல்ல, மத்திய அரசு தீர்ப்பு மதிக்கிறது கிடையாது, நடுவர் மன்றம் தீர்ப்பு மதிக்கிறது கிடையாது, எதுவும் மதிக்கிறது கிடையாது. அதனால அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால இது ஒரு யோசனை தான். சரி, நன்றி.